ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து என்னென்ன வேலை செய்கிறோன்றதை மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கடைசியில் ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் அம்மா 6:30க்கே வேலைக்கு போயிட்டாங்க. நான் பாப்பாக்காக அவள் ஸ்கூல் போகிறா, 12th படிக்கிறா. அவளுக்கு தலைவாரி விடலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தலைவாரி விட்டுட்ருக்கேன். சரியான பேன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவள் தலையில் பேன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே தலைவாரி விட்டுட்டேன். அவள் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவா. அதுக்குள்ளே அவளுக்கு லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவள் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்றதுக்காக. இப்போ டைம் ஒரு 7:30 இருக்கும். 7:30க்கே அவளுக்கு தலைவாரி விட்டோம்னா சாப்பிட்டு கிளம்புறதுக்கு 8 மணிக்கெல்லாம் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தலைவாரி விட்டுட்டு இருந்தேன். எனக்குத்துல பெரிய வேலை இந்த குட்டி பொண்ணை சமாளிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவளை வச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அவளை அப்பா பார்த்துட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டீ பைத்தியம். எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் டீ குடிப்பாங்க. அப்பா டீ வச்சுக்கிட்டு குட்டி பொண்ணை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பாப்பாவுக்கு தலைவாரி விட்டுட்டேன். தலைவாரி விட்டுட்டு பாப்பாவை ஸ்கூல் கிளப்பிட்டு நாங்களுமே கொல்லிக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை சந்தைக்கு அம்மா போவாங்க. வேலைக்கு 6:30லேருந்து 3 மணி வரை வேலை முடிச்சுட்டு 3 மணிக்கு வந்துடுவாங்க. 3 மணிக்கு வந்ததுக்கப்புறமா சந்தைக்கு காய் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் காய் அறுத்து வைக்கலாம். 3 மணிக்கு காய் அறுத்து அம்மாவில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு நானும் அப்பாவும் காய் அறுத்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு காய் அறுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். பாப்பாவும் ரெடி பண்ணி விட்டுட்டு அவளை அப்படியே அனுப்பி விட்டுட்டு நாங்கள் காய் அறுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். நாங்களுமே இப்படியே சாப்பிட்டு போயிட்டு, ஏன்னா கொல்லிக்கு போய் வர்றது 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் காய் அறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ, எவ்வளோ காய் இருக்குதுன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதனால் காய் அறுக்கிறதுக்காக நாங்களுமே இப்பயே ரெடியாகி சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ஏன்னா போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்பயே சாப்பிட்டு போயிட்டோன்னா பசி தாங்க முடியாது. அதனால சாப்பிட்டுட்டு பாப்பாவை கிளப்பி விட்டுலான்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். குடும்பமே நல்லா ஜாலியாக இருந்தோம். கிராமத்தில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நடக்கும். என்ன தான் கிராமத்தில் இருந்தாலுமே ஒரு சில விஷயம்லாம் கிராமத்தில் கிடைக்கிறது தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சிட்டியை விட. எல்லாம் நல்லா ஜாலியாக பேசின்ட்டு அவளுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு. இப்போ கொல்லிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அப்பா மாட்டுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் காமிச்சாங்க. மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அவளுக்கு தலைவாரி விட்டாச்சு. இந்த குட்டி பொண்ணு தூங்க வைக்கலான்னு நினச்சேன். தூங்க வச்சா அவள் தூங்கவே இல்லை. சரி கொல்லி கூட்டின்னு போய் அங்கே போய் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். அப்பா 2 மாடு 2 மாடு தான் இருக்குது. அந்த 2 மாடு பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. பின்னாடி நானும் போயிட்டுருக்கேன். இந்த மாடு பின்னாடி போகிற மாடு குத்துன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் தூரமாகவே போயிட்டு இருந்தேன். அப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொல்லிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கிட்டே வந்துடும். அதில் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். நானும் பாப்பாவும் போயிட்டு இருந்தோம். ஒரே சவுண்ட் விட்டுன்னு இந்த ஆன்னு சரி நான் அவளை தூக்கிக்கிட்டு போயிட்டோம். அவள் கொஞ்சம் நேரம் நான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அதனால் இறக்கி விட்டால் கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. அதுக்கப்புறம் கால் வலி வந்தது மற்றது உக்காஞ்சிக்கிட்டாங்க. போயிட்டு உக்காஞ்சிட்டாங்க டயர்டாகி. சரின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு போயிட்டோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுடைய வில்லேஜ் லைஃபு. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. இந்த கோயிலெல்லாம் தாண்டி தான் போகணும். அப்போ மாடு பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. சுற்றியுமே மரம் செடி கொடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். இங்கே களம் இருக்குது. நம்ம கலக்கா நெல் கெவுரெல்லாம் இறச்சோம்னா இதில் எடுத்துன்னு போட்டு இது பண்ணிக்கலாம். சரின்னு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடுச்சு. ஏணியில் போட்டு ஆட்டணும். இதெல்லாம் ரொம்பவுமே மறக்க முடியாதுன்னு எங்கள் அம்மாவும் எங்களை இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே. எங்களுக்குனாலும் பார்த்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அந்தளவுக்கு எங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும்தான். சொந்தக்காரங்கெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசு இருந்தால் தான் வருவாங்க. கஷ்டத்தில் இருக்கிறப்ப யாருமே உதவ மாட்டாங்க. அப்படி கஷ்டத்தில் இருக்கிறப்போ உதவுற உறவுகளை கண்டிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் மதித்து அவங்களுக்கு நினைவாக இருக்கணும். எங்கள் அம்மாவும் எங்களை இந்த மாதிரி தான் கட்டி போட்டு கரும்பு வேலை செய்வாங்க. வெட்டி இசிப்பாங்க. ஊதுபத்தி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இசிப்பாங்க. அந்த ஞாபகம்லாம் எனக்கு இந்த பாப்பாவை ஏணியில் ஆட்டுறப்போ வந்துடுச்சு.
சரின்னு அவளை தூங்க வச்சுட்டு அப்பா கொஞ்சோண்டு அறுத்து வச்சுருந்தாங்க கொத்தவரக்காய். அப்பப்போ சினிங்கி அழுத்துட்டு இருந்தா. அப்பப்போ வந்து ஆட்டி விட்டுட்டு அப்படியே போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவள் பாட்டுக்கு அவள் தூங்கட்டும், அவள் தூங்குறதுக்குள்ளே நம்ம அறுத்துடணும், இல்லைன்னா அறக்கவே விட மாட்டா. அவள் கொத்தவரக்காய் சொன்னால் வேறு அரிப்பெல்லாம் வந்துடும், குழந்தைய வச்சுட்டு இது பண்ண முடியாது. இதை அப்பா கொஞ்சமாக அறுத்து வச்சுருந்தாங்க. பீக்கங்காவும் ஒரு 4-5 இருந்தது. இதுதான் எங்களுடைய கொத்தவரக்காய் தோட்டம். இது என்ன செடின்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா அறுத்துட்டு இருந்தார். சரி நானும் போய் இறக்கலான்னு சொல்லிவிட்டு அறுத்தோம். 2 பேரும் சேர்ந்து அறுத்தோம். மொத்தமாகவே நான் ஒரு 2 சின்ன பக்கெட்டி அறுத்தேன். அப்பா ஒரு பெரிய அணைக்கூடை அறுத்தார். மொத்தமாகவே 2 அணைக்கூடை அளவுக்கு தான் வந்திருக்கும் கொத்தவரக்காய். இது அம்மா ஒரு 3 மணிக்கு வேலை விட்டு வந்ததும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு 4 மணிக்கு போல் சந்தையில் போய் விற்றுட்டு வந்துடுவாங்க. திங்கக்கிழமை வியாழக்கிழமை மட்டும்தான் அம்மா சந்தைக்கு போவாங்க. ஏன்னா காய் அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தது காய். இப்போ மழை பெஞ்சு தண்ணி வந்து அப்படியே ஒரு சில செடியெல்லாம் அப்படியே வதங்கி அழுகுனாப்புல ஆயிடுச்சு. இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அறுத்த கொத்தவரக்காய். இந்த மாதிரி 1 அறுத்து கொட்டிட்டு 2வது அறுத்தேன். இது வந்து அப்பா முடிஞ்சிருச்சு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இந்த கோணிப்பையில் தான். சரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பாப்பாவை தூக்கலான்னு சொல்லிட்டு போய் தூக்கியிருந்தேன். இந்த புங்கை மரம் ரொம்பவுமே இதுவாக இருக்குது. வெயில் காலத்தில் இந்த புங்கை மரத்தில் அப்படி உக்காந்து சாப்பிட்டு